மாங்காய் தொக்கு சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு இந்த சைஸ் மாங்காய் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டுருவோம். இது ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு. அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துட்டு வறுத்துட்டுருவோம். கலர் சேஞ்ச் ஆகும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அதையும் வறுத்துட்டுலாம். கடுகு பொரிய வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டுருவோம். நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டுலாம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இதில் மாங்காய் சேர்த்துட்டுருவோம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மாங்காவோட புளிப்பு தன்மையை பொறுத்து உப்பு காரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துட்டு 4-5 தடவை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இப்போ இது ரெடியாக இருக்குது. நீங்கள் தேவைப்பட்ட கலவத்தில் கூட கொட்டின்றலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் செஞ்சுட்டேன். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுண்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகா, 15 பல்லு பூண்டு சின்ன சைஸு தோல் நீக்காது சேர்த்துண்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துண்டு அரைச்ச மாங்காவை சேர்த்துண்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வதக்கின்றுவோம். 1 நிமிஷம் எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 2-3 மாதம் வரைக்குமே சூப்பராகவே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.